ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா ரோஹித் சர்மா வந்து செம்மையாக கலாச்சிருக்காரு ரிஷப் பண்ட்டை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் செம்மையாக வந்து ட்வீட்டில் எல்லாரையுமே வந்து கலாய்ப்பார். அந்த மாதிரி இப்போதைக்கு ரோஹித் சர்மா வந்து இப்போ ஒரு ரிஷப் பண்ட்டை கலாச்சிருக்காரு. முன்னாடியே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாதம் போச்சு டிம் பெயினுக்கும் அதை தொடர்ந்து ரிஷப் பண்ட்டுக்கும். அது என்னன்னாக்கா டிம் பெயின் அவர்கள் வந்து நீங்கள் நல்லாவே குழந்தைங்களை பார்த்துக்குவீங்களாமே, அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்குங்கன்ற மாதிரி ரிஷப் பண்ட்டை வந்து கலாச்சாரு. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்க நிலையில் வந்து அவர் வந்து அவருடைய மனைவியோட எடுத்துக்கிட்டு அவங்க குழந்தையோடைய ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிம் பெயினோட மனைவி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் சிறந்த குழந்தை பராமரிப்பாளர்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா இதெல்லாம் சேர்த்து வச்சு செம்மையாக கலாச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு பேபி சிஸ்டர் தேவைப்படுது, அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு பேபி சிஸ்டராக இருப்பீங்க, அதாவது நீங்கள் வந்து சிறந்த ஒரு குழந்தை பராமரிப்பாளராக இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரித்திகா அவர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாருன்ற மாதிரி ரிஷப் பண்ட்டை வந்து கலாச்சிருக்காரு. ஆனால் இது வந்து ஜாலியாக தான் பண்ணியிருக்காரு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்குன்னே சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப் பண்ட்டு இன்னும் எதுவும் பதில் அளிக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட்டை கலாச்சி ரோஹித் சர்மாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.